மரிமைந்தனின் சீடரே, இதை அழைக்கின்றார், அங்கு நிலைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான அருட்தந்தையர்களே, அருட்சகோதரர்களே மற்றும் இணையதள நண்பர்களே, இன்று பொது காலம் 30ஆம் ஞாயிறு. மேலும் நம் தாயாம் திருச்சபையோடு இணைந்து இறைபரப்பு ஞாயிறை சிறப்பிக்க மிக மகிழ்ச்சியுடன் அழைக்கப்படுகின்றோம். இன்றைய வாசங்கள் அனைத்தும் புது வாழ்வு பற்றி நம் ஆண்டவர் நமக்கு எடுத்துரைக்கின்றார். நாடு கடத்தப்பட்டோர் தங்களது அடிமைத்தனத்தில் இருந்து திரும்பி வந்து புது வாழ்வை பெற்றார். பார்வையற்ற மனிதர் பார்வை பெற்றார். புதிதாக பார்வை பெறுவது என்பது புதிய கண்ணோட்டத்தை சுட்டி காட்டுகின்றது. புதிய கண்ணோட்டம் என்பது வாழ்வின் மட்டில் நாம் கொள்கின்ற புதிய அணுகுமுறையை சுட்டி காட்டுகின்றது. இத்தகைய புதிய வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள பழைய தீய செயல்களை மறந்து ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு இறைவன் மீது முழு நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் ஜப வாழ்வையும் தீவிர விடாமுயற்சியிலும் இந்த புது வாழ்வை பெற்றுக்கொள்ள இந்த நன்றி திருப்பலியில் முழு மனதுடன் பங்கேற்போம். இயேசுவில் பிரியமான சகோதரிகளே மற்றும் நண்பர்களே, இன்றைய திருப்பலி வாயிலாக இணையதளத்தின் வாயிலாக மன்றாட்டுகள் இருக்கின்றன. மிஸ்டர் ஜெயராஜ் குடும்பத்தினர் இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றிப்படியாக கொடுக்கப்படுகின்றது. அமலர்வம் உடல்நடை வேண்டி ஜெபிக்க கேட்டிருக்கிறார்கள். இறைவன் அவருக்கு நல்ல உடல் சுகத்தை தர வேண்டும் என்று நாம் சுருக்கமாக மன்றாடுவோம். ஆஞ்சனி மேரி புற்றுநோயிலிருந்து குணமடைய வேண்டியும் அவர் குடும்பத்தில் நல்ல இறை அருள் வர வேண்டியும் வேண்டுகின்றார்கள். நம் ஆண்டவரிடம் வேண்டுவோம். ஆண்டவர் அவரை புற்றுநோயிலிருந்து குணப்படுத்த வேண்டும் என்று சுருக்கமாக மன்றாடி அவருக்கு பூர்ண சுகத்தை தருமாறு நாம் இறைஞ்சி மன்றாடுவோம். ஜோசூசை குடும்பத்தினர் மணப்பெண் வேண்டி மன்றாடுகிறார்கள். அவருக்கு நல்ல மணப்பெண் தர வேண்டி நாம் ஆண்டவரிடம் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஈவா உம்சா ஃப்ரம் தன்சானியா அங்கிருந்து நம்முடைய இறைவனிலே கேட்டிருக்கிறார்கள். நற்கரை ஆண்டவர் அவர்களுக்கு செய்த நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுகின்றார்கள். மேலும் ஆரோக்கியசாமி குடும்பத்திலிருந்து அவருடைய குடும்பத்தில் நல்ல நல்ல வேலை கிடைக்கவும் நல்ல ஆண்டவரின் ஆசீர்வாதம் கிடைக்கவும் வேண்டுகின்றார்கள். அவருக்காக உருக்கமாக மன்றாடுவோம். மேலும் நாம் தனிப்பட்ட கருத்துக்காகவும் நம்முடைய குடும்ப நலனுக்காகவும் இறைவனிடம் வேண்டி எஞ்சி மன்றாடுவோம். ஆண்டவர் நிறைவாக அவர்களை நமக்கு பொழிவார். சகோதர சகோதரிகளே, தூய மறைநிலைகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்து என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான புனித மரியாதை வாழ்ந்துதல் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டி மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள இல்லாமல்ல இறைவா, எங்களின் நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பாகின வளர செய்தருளும். அதனால் நீர் கட்டளையிடுவதை நாங்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசிப்பது. அதிகாரம் 31, இறை வசனங்கள் 7 முதல் 9 முடிய. ஆண்டவர் கூறுகிறார், யாக்கோபை முன்னிட்டு மகிழ்ந்து பாடுங்கள், மக்களின தலைவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள்.
முழக்கம் செய்யுங்கள், புகழ் பாடுங்கள். ஆண்டவர் இஸ்ரேலில் எஞ்சியிருப்போராகிய தம் மக்களை மீட்டருளினார் என்று பறைசாற்றுங்கள். இதோ வடக்கு நாட்டிலிருந்து அவர்களை நான் அழைத்து வருவேன். மண்ணுலகின் கடை எல்லைகளில் நின்று அவர்களை கூட்டிச் சேர்ப்பேன். அவர்களுள் பார்வையற்றோரும், கால் ஊனமுற்றோரும், கருவுற்றோரும், பேறுகால பெண்டிரும் அடங்குவர். பெருங்கூட்டமாய் அவர்கள் இங்கு திரும்பி வருவர். அழுகையோடு அவர்கள் திரும்பி வருவார்கள். ஆறுதல் அளித்து அவர்களை நான் அழைத்து வருவேன். நீரோடைகள் ஓரமாக அவர்களை நான் நடத்திச் செல்வேன். இடறி விழாதவாறு சீரான வழியில் அவர்களை நடக்கச் செய்வேன். ஏனெனில் நான் இஸ்ரேலின் தந்தை, எப்ராயிமோ என் தலைப்பிள்ளை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார். சீயோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல இருந்தோம். அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவில் களிப்பவராம் எழுந்தது. ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார். ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிறையினத்தார் தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் நாம் பெருமகிழ்ச்சியுறுகின்றோம். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார். ஆண்டவரை தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மலை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றியருளும். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார். விதை எடுத்துச் செல்லும் போது அழுகையோடு செல்கின்றார்கள். அரிகளை சுமந்து வரும்போது அக்களிப்போடு வருவார்கள். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 1 6 முடிய. சகோதரர் சகோதரிகளை, தலைமை குரு ஒவ்வொருவரும் மனிதரிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பாவங்களுக்கு கழுவாய் காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்துவதற்காக மக்கள் சார்பாக கடவுள் முன் பணிபுரிய ஏற்படுத்தப்படுகிறார். அவர் தாமே வலுவின்மைக்கு ஆளாகியிருப்பதால் அறியாமையில் இருப்போருக்கும் நெறி தவறி நடப்போருக்கும் பரிவு காட்டக்கூடியவராய் இருக்கிறார். அவர் மக்களுடைய பாவத்திற்காக கழுவாயாக பலி செலுத்துவது போல தம் வலுவின்மையின் பொருட்டு தமக்காகவும் பலி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார். மேலும் யாரும் இம்மதிப்புக்குரிய பணியை தாமே தேர்ந்து கொள்வதில்லை. ஆரோனுக்கு வந்தது போன்று கடவுளிடமிருந்தே அழைத்து வர வேண்டும். அவ்வாறு கிறிஸ்துவும் தலைமை குருவாக தம்மையே உயர்த்திக் கொள்ளவில்லை. நீர் என் மைந்தர் என்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்று அவரிடம் கூறியவாறே அந்த மேன்மையை அவருக்கு அளித்தார். இவ்வாறே மற்றொரு இடத்தில் மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்னென்றும் குருவே என்று கூறப்பட்டுள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 alleluia. ஆண்டவர்
போற்றுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது இரக்கம், என்றென்றும் உள்ளது அவரது இரக்கம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. உயமார்க்கு எழுது நச்சிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடரும் எரிகோவுக்கு சென்று வந்தனர். அவர்களும் திரளான மக்கள் கூட்டமும் எரிகோவை விட்டு வெளியே சென்றபோது திமேயு மகன் பர்த்திமேயு வழியோரமாய் அமர்ந்திருந்தார். பார்வையற்ற அவர் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார். நாசரேத்து இயேசுவும் தாம் போகிறார் என்பது அவர் கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீது மகனே, எனக்கு இரங்கும் என்று கத்தத் தொடங்கினார். பேசாதிருக்குமாறு பலர் அவரை அதட்டினர். ஆனால் அவர், தாவீது மகனே, எனக்கு இரங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். இயேசு நின்று அவரை கூப்பிடுங்கள் என்று கூறினார். அவர்கள் பார்வையற்ற அவரை கூப்பிட்டு, துணிவுடன் எழுந்து வாரும், இயேசு உம்மை கூப்பிடுகின்றார் என்றார்கள். அவரும் தாம் மேலுடையே எழுந்துவிட்டு குதித்து எழுந்து இயேசுவுடன் வந்தார். இயேசு அவரை பார்த்து, உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகின்றீர் என்று கேட்டார். பார்வையற்றவர் அவரிடம், ரபூனி, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், நீ போகலாம், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். உடனே அவர் மீண்டும் பார்வை பெற்று அவரை பின்பற்றி அவருடன் வழி நடந்தார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமான அருட்தந்தையர்களே, சகோதர சகோதரிகளே மற்றும் இணையதள நண்பர்களே, இன்று நாம் 30ஆம் பொதுக்கால ஞாயிறை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். முக்கியமாக உலக மறைப்பணி ஞாயிறை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். என் பெயர் அருட்தந்தை சேவியர், அமலமாரி தூதுவர் சபையை சேர்ந்தவன். நான் உலக மறைப்பணியாளன். கடந்த 6 வருடங்களாக நான் 3 நாடுகளில் மறைப்பணி செய்து வந்துள்ளேன். இப்பொழுது என்னுடைய ஏற்பட்ட இந்த நாடுகளில் சென்ற அனுபவங்களை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். 3 நாடுகள் யாது என்றால், தென் சூடான், மத்திய ஆப்பிரிக்க குடியரசு, எத்தியோப்பியா. இந்த 3 நாடுகளில் நான் மறைப்பணி ஆற்றி வந்தேன். லூக்கா நற்செய்தி 10:2 என்ற இறைவார்த்தையின்படி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. இயேசுவில் பிரியமானவர்களே, நாங்கள் அங்கு சென்று பார்க்கும் பொழுது மக்கள் அதிகமாக இருக்கின்றார்கள், ஆனால் இறைப்பணியாளர்கள் குறைவாகவே இருக்கின்றார்கள். ஒரு பங்கு கொடுத்தாங்கன்னா அதுக்கு கிளை பங்கு 30-40 என்று இருக்கிறது. வருடத்துக்கு கூட ஒரு நாள் கூட இறைப்பணியாளர்கள் அங்கு சென்று திருப்பலி நிறைவேற்றிக்க மாட்டார்கள். ஆனால் இப்பொழுது அமலமரி தூது சபையில் மறைப்பணியாளர்கள் அனைவரும் சென்று அங்கே மக்களுக்கு திருப்பலி நிறைவேற்றி அருட்சாதனங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். லூக்கா நற்செய்தி 10:3 பார்க்கின்றோம், ஓநாய்களுக்கிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகின்றேன். நீங்கள் செல்லும் போது எதையும் எடுத்து செல்ல வேண்டாம், மாறாக இயேசு கிறிஸ்துவையே நாம் தாங்கி செல்ல வேண்டும் என்று இந்த இறைவார்த்தை நமக்கு புலப்படுத்துகின்றது. அங்கு மக்களின் நம்பிக்கையை பார்க்கும் பொழுது மிகவும் ஆழமானது.
மிகவும் ஆழமானது. கிறிஸ்துவில் மிகவும் ஆழமான நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லை என்றாலும் அவர்கள் சந்தோஷமாக இருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் இறைவன் அவர்களை வழி நடத்துவார் என்று ஆழ்ந்த நம்பிக்கை அவரிடம் இருக்கின்றது என்று நாம் பார்க்க முடிகின்றது. அது மட்டுமல்லாமல் அவருடைய கலாச்சாரம் இனத்துக்கு இனம் மாறுபடும். அதே போல இறைப்பணியாளர்கள் அவர்களிடையே தங்களையே ஐக்கியப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்கள் கொடுக்கின்ற உணவு முறைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவர்கள் இறைப்பணியாளர்கள் நம்மளை ஒதுக்குகின்றார் என்று நினைத்து விடுவார்கள். இயேசு பிரியமானவர்களே, அந்த ஆப்பிரிக்க உணவை நாம் உட்கொள்ளவில்லை என்றால் நமக்கு உடல்நிலை கோளாறுகள் ஏற்படும். ஆங்கிலத்தில் சொல்வார்கள், if you don't eat, Africa will eat you. அதனால்தான் நிறைய மறைப்பணியாளர்கள் அவருடைய உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டு மீண்டும் தாய்நாட்டுக்கு திருப்பி விடுகிறார்கள். எனவே மறைப்பணியாளர் செல்லும் ஒவ்வொருவரும் அந்த நாட்டினுடைய உணவு முறைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் நடைமுறை சவால்கள் நிறைய உள்ளன. நம் நாட்டில் போல மின்சாரம் அங்கு கிடையாது. தண்ணீர் மிகவும் பஞ்சமாக இருக்கும். ஆகவே இதையெல்லாம் நாம் பொருட்படுத்தி கொண்டு நாம் மறைப்பணி ஆற்ற வேண்டும். அது மட்டுமல்லாமல் நாங்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகருக்கு செல்லும் பொழுது தரை வழியாக தான் செல்ல வேண்டும். அப்போது செல்லும் போது பாதைகள் இடையே திருடர்கள் அவங்க கையில் கன்கள் இருக்கும், துப்பாக்கிலாம் வச்சிருப்பாங்க. அவங்க இடைமறித்து உங்களோட வழிப்பறிவில் ஈடுபடுவாங்க. அப்போ ஈடுபடும் பொழுது நீங்கள் கையில் வச்சிருக்கிற ஒரு 10 ரூபா இருந்தாலும் 20 ரூபா இருந்தாலும் கொடுத்துடணும். அப்படி கொடுக்கலைன்னா உங்களை சுட்டு போட்டுருவாங்க. அவங்க உங்களை ஒரு உயிராக கருத மாட்டாங்க. மாறாக அவங்களுக்கு தேவை மணி, ஏதாவது பொருள். அவதான் சொல்லுவாங்க ஆப்பிரிக்காவில், எங்கே வெளியே சென்றாலும் உன் பையில் ஒரு 10 ரூபா வச்சிருக்கணும். அந்த 10 ரூபா உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்று என்று சொல்வார்கள். இயேசு பிரியமானவர்களே, அங்கு மிக முக்கியமான சவால் மொழி சவால். மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும். இறைப்பணியாளர் செல்லும் பொழுது அங்கே மொழிகளை மிகவும் துல்லியமாக கற்றுக்கொள்ள வேண்டும். மொழியை கற்றுக்கொண்டோம் என்றால் நாம் ஈஸியாக எந்த ஒரு கஷ்டங்கள் நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் தப்பித்து விடலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திருப்பாடல் எனக்கு நினைவு வருகிறது. 34:10 கூறுவது போல, ஆண்டவரை நம்புவோருக்கு நன்மை ஏது குறையாது. ஆகவே இறைப்பணியாளர்கள் அங்கு செல்லும் பொழுது ஆண்டவர் மீது நல்ல ஆழமான நம்பிக்கையை வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி வைத்துக் கொள்ளும் பொழுது நமக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படாது. மாறாக ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவார். இன்றைய நற்செய்தியை பார்க்கின்றோம். எரிக்கோ நகரிலிருந்து ஆண்டவர் தம் சீடரோடு மக்களோடு வெளியேறுகையில் குருடன் பார்த்திமேயு பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கின்றான். மக்களிடையே கேட்கின்றான், ஏன் இப்படி மக்கள் ஆரவாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று. நாசரேத் இயேசு கிறிஸ்து செல்லுகின்றார் என்று கேள்விப்பட்டவுடன் அவன் உரக்க கத்துகின்றான், தாவீது மகனே என்மேல் இறங்கும், தாவீது மகனே என்மேல் இறங்கும் என்று கத்துகின்றான். மக்கள் அவரை அதட்டுகின்றார்கள், திட்டுகின்றார்கள், சத்தம் போடாத என்று. இருந்தாலும் அவன் அதிகமாக பல தடைகளை தாண்டி அவன் நம்பிக்கையோடு முயற்சி செய்கின்றான். தாவீது மகனே என்மேல் இறங்கும் என்று கூறுகின்றான். உடனே ஆண்டவர் அவருடைய குரலுக்கு செவி சாய்க்கின்றார் என்று பார்க்கின்றோம். தன் முயற்சியால் வெற்றி கண்டான். மார்க்கு 10:51 பார்க்கின்றோம், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கேட்கின்றார். உடனே அவன், நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்று சொல்கின்றான். மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றால் என்ன? அவன் ஏற்கனவே பார்வை உடையவனாக இருந்திருக்கிறான். ஏதோ ஒரு நிகழ்வின் காரணமாக தன்னுடைய பார்வை இழந்திருக்கின்றான். ஆக அவன் நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்று கூறுகின்றான். ஆண்டவர் சொல்லுகின்றார், அப்படியே ஆகட்டும், உன் நம்பிக்கையின்படியே நீ குணமாகிடுவாய் என்று சொல்கிறார். லூக்கா நற்செய்தி 11:9 பார்க்கின்றோம், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற இறைவாக்கின் கூற்றுப்படி பார்த்திமேயு கேட்டது கிடைத்தது. நீர் போகலாம், உமது நம்பிக்கை குணமாக்கியது என்று ஆண்டவர் கூறுகின்றார். இயேசுவில் பிரியமானவர்களே, வாய்ப்புகளை இழக்கின்றவன் வாழ்வை
இருளும் நமக்கு ஒளியாக தான் இருக்கின்றது. திருப்பாடல் 139 5 12 பார்க்கின்றோம். இன்றைய நற்செய்தியிலே ரபூனி என்று பார்த்திமேயு அழைக்கின்றார் ஆண்டவரை பார்த்து. அப்படி என்றால் என்ன? போதகர். மேலும் விவிலியத்தை பார்க்கின்றோம், இன்னொரு ரபூனி என்று அழைக்கின்றார். அவர் யார் என்றால் மதலே மரியா. ரபூனி என்றால் போதகர். மதலே மரியா இயேசுவை இறுக்கமாக பற்றி கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றியவர். மேலும் பார்த்திமேயு இன்றைய நற்செய்தி குருடன் இதே மாதிரி கூறி அவன் இயேசுவை பின்பற்றுகின்றான். இயேசுவை சிறைப்படுத்தும் போது சீடர்கள் அவரை விட்டு ஓடுகின்றார்கள். அது மட்டுமில்லாமல் மார்க் நற்செய்தி 14:51-52 பார்க்கின்றோம், ஒரு இளைஞன் ஆடையை எரிந்துவிட்டு ஓடுகின்றான் இயேசுவை சிறைப்படுத்தும் போது. ஆனால் இங்கே நற்செய்தியை பார்க்கின்றோம், பார்த்திமேயு போர்வையை தூக்கி எறிந்துவிட்டு ஆண்டவரை பின்பற்றி உண்மையிலே ஒரு உன்னதமான சீடனாக அவரை பின்பற்றி செல்கின்றான் என்று பார்க்கின்றோம். இதில் பார்வை உள்ளவன் பார்வை அற்றனவாகவும் பார்வை அற்றவன் பார்வை உள்ளவனாக தீர்க்கப்படுகின்றது. யோவான் நற்செய்தியை பார்க்கின்றோம் 12:39 பார்வையற்றோர் பார்வை பெறவும் பார்வையுடையோர் பார்வையற்றவராக ஆகவும் வந்தேன் என்று இயேசு கிறிஸ்து பரிசேயரை சாட்டுகின்றார். ஆகவே நம் வாழ்வில் பார்வை இருந்தும் பார்வை இல்லாதவர்களாக நாம் திகழ்கின்றோம். எப்போது நம் கண்ணெதிரே கஷ்டங்கள் நஷ்டங்கள் படும் மக்களை பார்க்கும் பொழுது, நம் உதவிக்கரம் நீட்டாத பொழுது, ஆடையின்றி மக்கள் இருக்கும் பொழுது நாம் ஆடை கொடுக்காத பொழுது, நோயால் மக்கள் அவதியுறும் பொழுது நாம் உதவிக்கரம் நீட்டாத பொழுது, அவர்கள் மிகவும் கஷ்டப்படும் பொழுது குடும்பங்களில் நாம் உதவிக்கரம் நீட்டாத பொழுது நாம் பார்வை இருந்தும் பார்வையற்றவர்களாக இருக்கின்றோம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அழகாக கூறுவார்கள், இன்று நான் பிறருக்கு ஒரு உதவி செய்துள்ளேன் என்று ஒவ்வொரு நாள் முடிவிலும் நாம் ஒவ்வொருவரும் சொல்ல ஆரம்பித்தால் எவ்வளவு அற்புதமாக இருக்கும் என்று கூறுகின்றார். ஆம் இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவரை போல நாமும் நம் வாழ்வில் பகிர்வும் இரக்கமும் காட்ட வேண்டும். ஆகவே நம்முடைய வாழ்வில் அதற்கான வரத்தை வேண்டி இந்த திருப்பலியில் முழுமையாக பக்தியுடன் பங்கேற்போம். நாம் ஆண்டவரை போல மிகவும் பரிவும் கருணையும் காட்டி நாம் ஆண்டவரின் உண்மையான சீடனாக வாழ்ந்து உண்மையான மறை போதகராக திகழ வேண்டும் என்று இந்த திருப்பலியை தொடர்ந்து கொண்டாடுவோம். ஆமென். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியார் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணீர் மறியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். சாந்துவின் ஆவியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரியில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று
அதிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆண்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூறுகிற ஒன்று கூடியுள்ள நாம் அவரை மன்றாடுவோம். அவரது திருவுளத்துக்கு ஏற்றபடி நம் மன்றாட்டுகள் அமைய வேண்டும் என ஜெபிப்போமாக. எங்கள் அன்பு தந்தையாம் இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொது நிலையினர் ஆகிய அனைவரும் இறையாட்சியின் மதிப்பீடுகளுக்கு ஏற்ப திரு அவையை வழிநடத்தும் திருச்சபை நிறுவன திருச்சபையாக அல்லாமல் பணிவாழ்வே திருச்சபையின் மையம் என்னும் மனநிலை திருச்சபையில் மலர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்றைய சமூகத்தில் காணப்படும் சாதி, மதம், இனம், மொழி வேறுபாடு, சுயநலம், ஏழை, பணக்காரன் போன்ற வேறுபாடுகள் திருச்சபையில் மறைந்து பரந்த உண்மையான கிறிஸ்து இயேசுவின் மனநிலை எல்லாரிலும் மலர, ஏழைகளின் வாழ்வு மலர திருச்சபையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி பல முன்னேற்ற பாதையில் மக்களை வழிநடத்த வேண்டும் என ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, இன்றைய நற்செய்தியின் மையமாய் அமைந்துள்ள குடும்ப வாழ்வும் வாழ்வுக்கு மையமாய் விளங்கும் பெற்றோர்களை பேணி பாதுகாத்து மறந்து போன இன்றைய மனித வாழ்வு திருமணத்தின் புனித தன்மையையும் குடும்ப வாழ்வின் மையத்தையும் உணர்ந்தவர்களாக தொடக்க கால கிறிஸ்தவர்களிடத்தில் இருந்த ஒன்றிப்பு, வார்த்தை வழிபாடும் இன்று நம் அனைவரிலும் புதுப்பிக்க தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உலகில் நடைபெறும் பயங்கரவாதம், இனவாதம், பருவநிலை மாற்றங்கள், அதனால் ஏற்படும் இயற்கை அழிவுகள், இயற்கைக்கு எதிராக மனிதன் ஏற்படுத்தும் தவறுகள், இவை அனைத்தும் உமது இறை இரக்கத்தினால் மாற்றம் பெற்று படைப்பின் மேன்மையை மனிதன் உணர்ந்து மனித வாழ்வு மேம்பட உமது அருளை நிறைவாக பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, உம்மை இறைஞ்சி மன்றாடும் திருவள்ளுவர் மன்றாட்டுகள் உம் திருமுன் உகந்தவனவாகுக. எங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை முன்னிட்டு எங்கள் மன்றாட்டுகளை கேட்டருளும். எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எத்தனை ராகங்கள் அத்தனை பூவால் அர்ப்பணமாக நானும் வந்தேன், அர்ப்பணமாக நானும் வந்தேன். இருந்த வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகும் படைக்கிறேன்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை நீதி நலனுக்காகவும் உமது கைவிட்டு பலியை ஏற்றுக்கொள்வதாக. ஆண்டவரே, மாட்சிக்குரிய உமக்கு நாங்கள் அளிக்கும் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் நிறைவேற்றும் இத்திருப்பணி எங்களை உமது மாட்சிக்கு இட்டு செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முனைய பாவத்திலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் நேரி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணிசைத்து முடிவின்றி பாடுவதாவது. படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையூறாது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுணவாக. இவ்வாறு பணித்தவாறே மறைநிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கை
கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பினையும் மின்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருட உம்மை மன்றாடுகின்றோம். இப்படியினால் நீர் உளம் கணிய திருவுளமானி. இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திருரத்தத்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மனசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உம்மை பேச்சுக்கு தகுதியடைய ஆகுவோமாக. இவர்கள் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை மூடு ஒப்புரவாக்கும் இப்படி உலகிற்கெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியார்களாய் என்ற திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய் தருவோம். கனிவுள்ள தந்தையை, எங்கும் சிதறுண்டு இருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்வோம். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவர்களை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கருணையேற்றலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்று மழநீர் அடைவோம் என எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இதன் வழியாகவே நீ உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து உங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிடாத உண்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருக்குறளுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதி முற்றிலும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எனக்கு அமைதி அருளும். எனக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரே நிலைநிலை நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும்.
கனிவாய் என்னைத் தருவாய். என் வாழும் என் மனமும் எல்லாரும் நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவாய். என் சுவாச காற்றே என் வாழ்வில் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். என் சொந்தம் யாவும் என் பெயர்கள் யாவும் நீதானே நீதானே இறைவா. என் தருவாய் தலைவா, வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாடும் வரம் வேண்டுமே. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாடும் வரம் வேண்டுமே. வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவாய். என் சுவாச காற்றே என் வாழ்வில் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே என் வாழ்வில் வழியே தலைவாகி உன்னை தருவாய். எழுவானம் போல நிலைக்கும் உன் அன்பை அறிவேனே அறிவேனே இறைவா. உன்னை போல நானும் பிறரில் வளர அருள்வாயே அருள்வாயே தலைவா. அருள் வேண்டுமே ஒளிந்திட நாடும் வேண்டுமே, மகிழ்ந்திட நாடும் அருள் வேண்டுமே, ஒளிந்திட நாடும் வேண்டுமே. நிறைவாய் நிழலாய் வாழ்வில் வருவாய். என் சுவாச காற்றே என் வாழ்வில் ஊற்றே நிறைவாய் என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே என் வாழ்வில் வழியே தலைவாணி உன்னை தருவாய். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம் அருளாடையாளர்கள் தம்முள் கொண்டிருக்கும் அருளங்களை நிறைவு பெற செய்தவரை மன்றாடுகின்றோம். அதனால் இப்போது அடையாள முறை கொண்டாடுவதை நாங்கள் உண்மையாகவே பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அழகோவியமே எங்கள் அனைவரியே, உயிரோவியமே எங்கள் மனக்கவலவரே, பாதை சொல்லும் கருணையும் பாதமலரின் அருமையும் அழகே அழகே எங்கள் அம்மாதி அழகே.
கொள்ளையன கோடி எங்கள் ஆலயம் அமர்ந்தவரே, கோடான கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவரே, கொள்ளையன கோடி எங்கள் ஆலயம் அமர்ந்தவரே, அம்மாடி தேரிலே